ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான ஆரோக்கியமான ஒரு பீட்ரூட் அல்வா தாங்க. பீட்ரூட்டோட அந்த பச்சை மணத்துக்காகவே நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் பீட்ரூட் நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது, அதனால எல்லாருமே சாப்பிட்ணும். ஆனாலும் அந்த பச்சை மணம் இல்லாமல் சுவையாக எப்படி சமைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த பீட்ரூட் அல்வாவோட டேஸ்ட்டு உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். நான் சொல்கிற இந்த அளவுகள்லையும் அதே பக்குவத்துலேயும் கரெக்டாக நீங்கள் செய்யும் பொழுது ஒரு சுவையான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுங்க. இந்த பீட்ரூட் அல்வா செய்யறதுக்கு முதல்ல அடி கனமான ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் தான் அப்படின்னு இல்லை, வேறு எந்த பாத்திரம் வேணாலும் இருக்கலாம், அது அடி கனமானதாக இருக்கட்டும். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நம்மளோட விருப்பப்படி கூடுதலாவோ இல்லை குறைவாவோ தேவைப்படும். அதில் நம்மளோட விருப்பப்படி நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள முந்திரி பருப்பு இதில் சேர்த்துருக்கேன். தீயை நல்லா குறைச்சி வச்சு முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு கருகாமல் இருக்கணும் பார்த்துக்கோங்க. இது போல் ஒரு கலர் வர வரைக்கும் முந்திரி பருப்பை கரெக்டாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது அதே நெய்யில் 200 கிராம் அளவுள்ள பீட்ரூட்டை தோலெல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இது போல் துருவி எடுத்து சேர்த்துருக்கேன். பீட்ரூட்டோட கலரை பொறுத்து தான் இந்த பீட்ரூட் அல்வாவோட கலரும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் நல்லா ஜூஸியாக இருக்கும். நீங்கள் அல்வா செய்ய போகிறீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான நல்லா கெட்டியாக இருக்க பீட்ரூட்டாக வாங்கிக்கோங்க. இப்போ இதை நெய்யில் வதக்கிட்டும் இதில் 50 ml அளவுள்ள தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடுங்க. நெய்யில் இந்த பீட்ரூட்டை வதங்கும் பொழுதே கொஞ்சம் பச்சை மணம் போயிடும். இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த மெத்தடில் கரெக்டாக செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட பச்சை மணம் இல்லாமல் பீட்ரூட் அல்வா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ தீயை குறைச்சி வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். தட்டு போட்டு மூடி அப்படியே இது லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேகட்டும். வெந்த பிறகு இது போல் நமக்கு கிடைக்கும். தண்ணியெல்லாம் சுருங்கி பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுள்ள ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஏலக்காய் தூள் சேர்க்கறதுனால அந்த பீட்ரூட்டோட பச்சை மணம் இன்னும் கொஞ்சம் குறையும். தண்ணியே இல்லாமல் எந்த அளவு நல்லா சுருங்கி வெந்து வந்திருக்கு பாருங்க. இது போல் ஒரு சமயத்தில் தான் தேவையான அளவு இனிப்பு சேர்க்கணும். நான் இன்னைக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்து செய்ய போகிறேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வெல்லம் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். 200 கிராம் அளவுள்ள பீட்ரூட் நம்ம எடுத்தோம். இதுக்கு 100 கிராம் அளவுள்ள வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். பீட்ரூட்டோட இனிப்பை பொறுத்து வெள்ளை சர்க்கரை கூடுதலாவோ இல்லை குறைவாவோ கூட நமக்கு தேவைப்படும். தண்ணியே இல்லாமல் எப்படி சுருங்கி இருக்குது, ஆனால் இந்த சர்க்கரை சேர்த்து கலந்த உடனேயே இது போல் நமக்கு இலைகளாக மாறிடும். தண்ணி சுருங்கின பிறகு தான் நம்ம சர்க்கரை சேர்த்தோம். ஆனால் பாருங்கள், சர்க்கரை சேர்த்த உடனே எப்படி எவ்வளோ இலைகளாக இருக்குது. இது கொஞ்சம் நேரம் நான் அப்படியே மிதமான தீயில் வச்சுட்டு இருக்கும்போது அப்படியே இதுவும் சுருங்கி நல்லா நமக்கு அல்வா பதத்தில் வந்துடும். நெய் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலான்ட்டு. நெய் நீங்கள் குறைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைவாகவே சேர்த்துக்கோங்க. இந்த அல்வா அடி பிடிக்காது, பாத்திரத்துலேயும் ஒட்டிக்காது. இல்லை நெய் எனக்கு சொட்ட சொட்ட வேணும், பிள்ளைங்களுக்கெலாம் கொடுக்கறதுக்கு நெய் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நெய் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்தேன். நெய் சேர்த்துட்டு மிதமான தீயிலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். இது போல் சர்க்கரை முத்து முத்தாக கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் நல்லா திக்காக காய்ச்சின பால் இதில் சேர்க்குறேன். பால் ஏடோடையே இருக்கட்டும், நல்லா திக்காக இருக்க பால் சேர்த்துக்கோங்க. நல்லா காய்ச்சின பால் தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் பச்சையான பால் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பால் நல்லா திக்காக இருக்கட்டும். பால் சேர்க்கறதுனாலையும் இந்த அல்வா நல்லா கூடுதல் சுவையில் இருக்கும். பால் எல்லார் வீட்லையுமே இருக்கும், அதனால் நான் பால் சேர்த்து செஞ்சுருக்கேன். பாலுக்கு பதிலாக நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர், அப்படி இல்லைன்னா கண்டென்ஸ்டு மில்க், சர்க்கரை சேர்க்காத கோவா, இல்லை சர்க்கரை சேர்த்த கோவா சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா சர்க்கரையோட அளவு குறைச்சிக்கோங்க.
இது போல் இந்த பதத்தில் வந்த பிறகு ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முந்திரி பருப்பு அது சேர்த்துக்கலாம். அதனுடைய வெள்ளரி விதை, பூசணி விதை, இதில் எது உங்ககிட்ட இருக்கோ அது சேர்த்துக்கலாம். நீங்கள் திராட்சை வறுத்து சேர்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் முந்திரி பருப்பு வறுக்கும்போதே திராட்சையும் சேர்த்து வறுத்துருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு மேலே தூவணும்னு நினச்சாலும் நீங்கள் தூவிக்கலாம். நட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட விருப்பம்தான். அதே போல் இவ்வளவு தான் சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது. நட்ஸ் நல்லா 2 கைப்பிடி அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இது ஹெல்த்தியான ரெசிபி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா. அதனால் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்னா நீங்கள் இது போல் இதில் எல்லாமே சேர்த்து செய்யலாம். இப்போ இது நல்லா ஆறி வந்துருச்சு. அதாவது ஸ்டவ்வை நான் பருப்பு சேர்க்கும்பொழுதே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் இந்த சூட்லேயே இருக்குது. இது போல் நல்லா ஆறி வந்திருக்கு. இதுக்கு மேலேயும் இந்த கடாயிலேயே இருக்க வேணாம். அதாவது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே அது கடாயில் இருந்துச்சுன்னா போதும். அதுக்கு பிறகு இதை சர்விங் பவுலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்த இல்லைங்களா, அப்போ எந்த அளவு இலகலான பதம் இருந்ததோ அந்த பதத்தில் கரெக்டாக ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த சர்க்கரை பாகாக மாறிட்டு அப்படியே இறுகி போயிடும் ஆறின பிறகு. அந்த மாதிரி இருந்ததுன்னா அல்வா நமக்கு இது போல் ஒரு பதத்தில் ஸ்பூனில் எடுக்கக்கூடிய பதத்தில் இருக்காது. இப்போ பிளேட்டில் சேஞ்ச் பண்ணும்போது பாருங்கள் எந்த அளவு அல்வா சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்ட்டு. சப்போஸ் நம்ம பாகு முறிஞ்சிடுமோ அப்படின்னு பயம் இருக்கிறவங்க நம்ம சர்க்கரை சேர்த்தோம் இல்லைங்களா, சர்க்கரை சேர்த்து முத்து முத்தாக ஒரு இடத்துல கொதிச்சுது. அந்த சமயத்தில் ஒரு 3 சொட்டு அளவு எலுமிச்சை சாறு அதில் சேர்த்துக்கிட்டாலும் சர்க்கரை கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகாது. இப்போ நல்ல சுவையான ஆரோக்கியமான பீட்ரூட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த பீட்ரூட் அல்வா ரூம் டெம்பரேச்சர்லேயே 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு 1 மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.